உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒண்ணு மட்டும் நீ பாரதி கிட்ட சொல்ல ஆதி. தமிழ நான் கடத்த சொல்லல. எனக்கு தமிழும் பேத்திதான். அழகர், ஆதிய பாத்துக்கோ. அம்மா நான் என்னப்பா நீங்க வாங்கம்மா. அம்மா 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 போற ஆதி. அம்மா எல்லாம் எடுத்து வச்சாச்சல? எல்லாம் எடுத்து வச்சிட்டமா. சரி, உங்க அப்பா எங்கடி? ஆளையே காணோம். அவரை விடுமா, அவர் இருந்தா மட்டும் என்ன ஆக போகுது? ஆமாமா, இன்னைக்கு வர வேண்டிய பாரதியோட மாமியாரே வரல. அவ வந்தா என்ன, வரலன்னா என்ன? அதுக்கு சொல்லல அத்தை. வீட்டுக்கு பெரிய மனுஷன், கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேண்டாமா? எங்க போய் தொலைஞ்சா தெரியல. ஆதி அவங்க அம்மாட்ட பேசுறீங்களா? ஏங்க உங்ககிட்ட தான் கேட்டிருக்கேன், பேசுறீங்களா? ஆமா பார்த்தேன், பேசுனேன். ஏய், அப்போ ஆதியோட அம்மா இங்க வந்தாங்களா? ஆமாண்டே, அவங்க தான் முக்கடை போட்டு வந்து பாரதிக்கு தீர்த்த வச்சாங்க. அவங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அவங்க வந்திருந்தா பேசி இங்க கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? நாங்க எல்லாரும் பேசி அவங்க கிட்ட புரிய வச்சிருப்போம்ல. அதான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளதான் பேசி கெடுத்துட்டாங்களே எல்லாத்தையும். எல்லா விஷயத்திலும் அவசரம், எதுக்கு எடுத்தாலும் என்ன நினைச்சு ஏது நினைச்சு எதுவுமே தெரியாது. ஆனா உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க யாரும் செய்யாத தப்பு சொல்லி அவங்க மேல பழிய போடல. என் குழந்தையை கடத்த சொன்னது அவங்கதான், அது எனக்கு நல்லா தெரியும். அவங்க கடத்த சொன்னது ஏன் குழந்தைய? அந்த வலியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும். வேடிக்கை பாக்குற யாருக்கும் தெரியாது. கரெக்ட் தான், சும்மா நின்னு வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கோம். நீங்க என்னென்ன பண்றீங்களோ எல்லாத்தையும் சகிச்சுட்டு வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கோம். நீங்க பண்றது எல்லாத்தையும் சகிச்சு இன்னைக்கு ஆதியோட அம்மாவை இழந்துட்டோம். அன்னைக்கு அவங்களால நான் ஏன் புள்ளைய தொலைச்சிருப்பேனே, அது தப்பு இல்ல? அதெல்லாம் உங்க கணக்கு தெரியலையா? ஆமா பாரதி, தப்புதான். எங்க அம்மா செஞ்சது எல்லாமே தப்புதான். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு உங்களை அவங்க மருமகளா நினைக்காம மகளா நினைச்சாங்க பாருங்க, அதான் அவங்க செஞ்ச முதல் தப்பு. செய்யாத தப்புக்கு நீங்க என்னை விட்டு விலகி போயிட்டீங்க. எங்க போனீங்க என்ன தெரியல. அப்போ போனா போயிட்டு போறா, நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லாம பாரதிய கன்வின்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வான்னு என்ன அனுப்பி வச்சாங்கல்ல, அதுதான் அவங்க செஞ்ச ரெண்டாவது தப்பு. நீங்க என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்காம என்ன உங்க பின்னாடி அலைய விட்டப்ப கூட உங்க மேல கோவமே படாம, பாரதி கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு, அவன் மனசு மாறுற வரைக்கும் பொறுமையா இருந்து அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு என்கிட்ட சொன்னாங்கல்ல,
அதுதான் அடுத்த தப்பு. எல்லாத்துக்கும் மேல இங்க வந்ததுல இருந்து ஒரு வாரத்துல அவங்க ஏதோ கோவத்துல செஞ்சதெல்லாம் பழி வாங்குற மாதிரி அவங்க மேல பழி போட்டு இன்னைக்கு என்ன விட்டுட்டு போற அளவுக்கு பண்ணிருக்கீங்களே. அது மன்னிக்க முடியாத தப்பு. அப்படி என்னங்க என் அம்மா மேல உங்களுக்கு கோபம்? தமிழ ஹாஸ்டல்ல சேர்த்து விடணும்னு சொன்னதும் அவ பேர்ல இருந்த சொத்தெல்லாம் மாத்தி எழுதணும்னு சொன்னது அதானே? ஒரு அம்மாவா அவங்க பையனுக்கு பிறக்க போற குழந்தைய ஒருத்தி அபார்ஷன் பண்ண போறான்னு நினைச்சப்போ அது தெரிஞ்சு எந்த அம்மாவா இருந்தாலும் கோவப்படத்தான் செய்வாங்க. ஏன் நாளைக்கு நீங்களே ஒரு பையனுக்கு அம்மாவா இருந்து உங்க மருமக அப்படி ஒரு விஷயத்த பண்ணா நீங்களும் இப்படித்தானே கோவப்படுவீங்க? அதுக்காக அவங்க சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம குழந்தையை கடத்த சொல்லுவாங்களா? அவங்க குழந்தைய கடத்த சொன்னதை நீங்க பாத்தீங்களா? குழந்தைய கடத்த சொன்னது யாரு, அந்த உண்மை என்ன, இதெல்லாம் சொன்னா என்ன ஆகும்னு அன்னைக்கே தெளிவா உங்கள்கிட்ட சொன்னேன்ல. அதையும் மீறி எங்க அம்மா தான் கடத்தினாங்கன்னு அவங்க மேல பழிய போட்டு நீங்களா கற்பனை பண்ணி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மா தான் உங்க குழந்தைய கடத்தினாங்கன்னே வச்சுக்கோங்க. உங்க குழந்தை இப்ப இங்கே தானே இருக்கு. உங்க குழந்தைய உங்ககிட்ட பத்திரமா நான் திருப்பி கொடுத்துட்டேன். எனக்கு என் அம்மாவை திருப்பி கொடுங்க. உங்ககிட்ட தாங்க கேக்குறேன், என் அம்மாவை திருப்பி கொடுங்க. ஆதி, உங்க கோபம் புரியுதா ஆதி? இருந்தாலும் இங்க வச்சு பேசுறது சரியில்லை. வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே. வீட்டுக்கு போய் என்னத்த பேசுறது? இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு ஆண்டாள்? எங்க அம்மா இப்ப என் கூட இல்ல. இனிமேலும் அவங்க என் கூட இருப்பாங்களான்னு தெரியாது. என்னை விட்டு ரொம்ப தூரம் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னை இனிமே பார்க்க மாட்டேன், என் வாழ்க்கைக்குள்ள இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வார்த்தையெல்லாம் ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு மகன் கேட்டா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க என்ன விட்டுட்டு போறது ஒரு உடம்ப விட்டுட்டு உயிர் போற மாதிரிங்க. அதுக்கப்புறம் அந்த வெறும் உடம்பு என்ன செய்யும்? அடிக்கடி என்ன சொல்லுவீங்க? எங்க அம்மா உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா தான் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா? ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ண ஏன்டா நீ கல்யாணம் பண்ணன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க. அப்ப என் அம்மா மட்டும்தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களையும் தமிழையும் பார்த்தப்போ எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா என்ன வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க காட்டுற நன்றி தானா இதெல்லாம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.